சொன்னால் லண்டன்ல இருக்கிற நவீன் விஜேந்திரன் முக்கியமான ஒரு பேக், அதை விட ஒரு சந்தோஷமான ஒரு பேக் இல்ல பேக்குள்ள முடிய வந்து அதிவேட்ட கொண்ட கொடுக்க போறோம். கருவாத்து இருக்கு, அது வந்து விழா மீன் ஆதிக்குடிக்கு காலை வணக்கம். நாங்கள் காலை வணக்கம் சொல்கிறோம்னு சொன்னால் இப்போ தான் நாங்கள் வந்து இன்னைக்கு காலையில் வந்து வீடியோ எடுக்கிறோம். அதனால தான் காலை வணக்கம் சொல்கிறோம். பார்த்தாலே தெரியும், மோமெல்லாம் வச்சுட்டேன். இப்போ தான் நிறுத்தி நாங்கள் என்னடா ஒரு பெரிய ஒரு பேக்கோட இருக்கிற மாதிரிக்கெல்லாம் யோசிப்பீங்க. முக்கியமான பேக், முக்கியமான ஒரு பேக், அதை விட ஒரு சந்தோஷமான ஒரு தருணம்னு சொல்லலாமா. அப்போ என்னென்னு சொன்னால் லண்டனில் இருக்கிற நவீன் விஜேந்திரன் என்ற ஒரு தம்பி வந்து இன்றைக்கு வந்து அவரும் வந்து 1ஆம் வகுப்பு, அதாவது பாடசாலையில் வந்து 1ஆம் வகுப்புக்கு வந்து சேர்க்க போயினோமா. அப்போ அது ஒரு சந்தோஷத்தில் அந்த லண்டனில் இருக்கிற அந்த அண்ணா வந்து ஒரு சந்தோஷத்தில் ரெண்டு பிள்ளையும் வந்து இன்றைக்கு 1ஆம் வகுப்பு போகிறாங்கண்டாக்காண்டி ஒரு 10 மாணவ செல்வங்களுக்கு வந்து ஒரு 10 பேக்கு கொடுக்க சொல்லி எங்களுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து 1ஆம் ஆண்டுலேருந்து 1ஆம் ஆண்டில் 5 பிள்ளைகளும் தர 4ல் வந்து 5 பிள்ளைகளையும் வந்து தான் டிசைட் பண்ணினாங்க. அப்போ இதுக்குள்ளே வந்து 10 பேக் இருக்குதுன்னு. அப்போ அந்த 10 பேக்கையும் வந்து நாங்கள் இன்றைக்கு ஸ்கூல் உடுப்போடாமல் வந்து நிற்கிறாங்க. பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும் காலையில் தானே. அப்போ எங்களுக்கு வந்து அது ஒரு சந்தோஷமாக இருந்தது, அவங்களுக்கும் வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். என்னன்னு சொன்னால் பள்ளிக்கூட உடுப்படலாம் வந்து நிற்கல கொடுக்க அதுக்கு ஒரு சந்தோஷம் தானே. அதை விட எங்கள் ஊரில் வந்து இப்படி தானே அந்த சின்ன ஆக்கள் வந்து தெரியுது, பள்ளிகளுக்கு வந்து அது காலப்பொழுது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதே போல தான் நாங்களும் வந்து அந்த தம்பிக்கு வந்து 1ஆம் வகுப்புல போயிருக்கிற தம்பிக்கு வந்து உண்மையிலே சகல பாடங்களையும் படித்து நல்ல நல்ல விளையாட்டு களங்கள் எல்லாம் போய் சேர்ந்து நல்ல ஒரு திறமையும் புத்திசாலியுமா வரணும்னு சொல்லி நாங்களும் அந்த தம்பியை வந்து எங்கள் குடும்ப சார்பாக வாழ்த்தி கொள்கிறோம். அதே போல தான் எங்களோட வீடியோ பார்க்குற உறவுகளும் வந்து கண்டிப்பாக அந்த தம்பி வந்து இன்றைக்கு 1ஆம் வகுப்பு போக போகிறார். அவரை வந்து நீங்களும் ஆசீர்வதித்து தம்பிக்காண்டி எல்லாரும் ப்ரே பண்ணுங்க. தம்பி வந்து படித்து நல்ல ஒரு கட்டிக்காரனை வரணும்னு சொல்லி நீங்களும் கண்டிப்பாக தம்பியை வாழ்த்து தெரிவிச்சுக்கோங்க. அந்த அண்ணா வந்து நல்ல ஒரு அண்ணா 1ஆம் வகுப்பு போப்பான்னு சொல்ல இப்படி அந்த அது உண்மையிலே வந்து எல்லாரும் வந்து பர்த்டேக்கு அப்படி இப்படின்னு எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் உண்மையிலே இது வந்து இன்னும் சந்தோஷமாக இருக்குது. காரணம் என்னென்னு சொன்னால் அந்த படிக்கிற மாணவ பிள்ளைகளுக்கு வந்து இப்படி ஒரு இதை கொடுத்தது வந்து சந்தோஷமாக இருக்கேன். உண்மையிலே பள்ளிக்கூடம் போய் வந்து எத்தனையோ பிள்ளைகள் நாங்கள் கூட பார்த்துருக்குறோம். சரியான முறைக்கு நல்ல பேக் இல்லாமல் சில பாடங்களுக்கு வந்து கொப்பி இல்லாமல் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் போய் சரியான சிக்கல் பட்டிருப்பாங்க. அப்போ அந்த வகையில் வந்து அந்த படிக்கிற பிள்ளைக்கு வந்து இப்படி ஒரு இதை செய்கிறது வந்து இனிமேல் எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. அப்போ வெறும் பேக் அண்ட் இல்லை, பேக்குக்குள்ளே பார்த்தாலே தெரியும் சகலதும் வச்சுக்கிறாங்கண்ணா. இது வந்து 4ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்குரிய பேக், நல்ல உரமான பேக் தானே. அப்போ அக்கா வந்து என்ன கேட்டிருந்தாங்க, தங்களுக்கு வந்து தெரியாதான விஷயம் 4ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு வந்து எத்தனை கொப்பி என்னென்ன வேணுமென்று சொல்லி நீங்கள் எனக்கு எழுதி சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ நானும் வந்து சகலதையும் வந்து அக்காவுக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் இதுக்குள்ளே எனக்கு பிடிச்சது முக்கியமானது என்னென்னு சொன்னால் அந்த பயிற்சி புத்தகம். இதை வந்து மறக்காம வாங்கியிருக்கிறாங்க. இதுதான் உண்மையாக முக்கியம். ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு எல்லா புத்தகமும் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாலும் பயிற்சி புத்தகம்ன்றது வந்து எல்லா பிள்ளைகளாலையும் வந்து வழிக்கடையில் வாங்குறக்கூடிய வசதி வராது. அதை விட இதில் வந்து எல்லா இதுவும் இருக்குல்ல, எல்லா அப்போ சில பிள்ளைகள் வாங்குங்க, காசு உள்ள பிள்ளை வாங்கும் பயிற்சி புத்தகம், காசு இல்லாத பிள்ளை வந்து பயிற்சி புத்தகம் வாங்க. அது என்ன எங்களுக்கு வந்து அதில் ஒரு அனுபவம் இருக்குது. நாங்கள் பயிற்சி புத்தகம் வாங்காட்ட என்ன செய்யறோன்னு சொன்னால் ஸ்கூலில் வந்து இன்னொரு பிள்ளையோட ஒன்று ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஏன்னு சொன்னால் அவன்கிட்ட பார்த்து நீங்கள் எழுதுங்க, எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு அப்படி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் இந்த இப்போதைய சூழ்நிலையில் வந்து ஏதோ ஒரு வகையில் படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குதுன்னு கண்டிப்பாக. என்னன்னு சொன்னால் எப்படி ஒரு பயிற்சி புத்தகம் கிடைச்சதுன்றதுல உண்மையில் அது பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கும். அதை வாங்குகிற பிள்ளைகளுக்கும் வந்து நல்ல சந்தோஷமாக இருக்கும். அதை விட 4ஆம் ஆண்டுன்றதுல அங்கால 5ஆம் ஆண்டுக்கு போய்க்க ஸ்காலர்ஷிப் எல்லாம் வரும். அப்போ அந்த டைமில் வந்து இந்த புத்தகம் வந்து நல்ல ஒரு ஓகேப்பாக இருக்கும் மக்களுக்கு. இதில் எல்லா படமும் தான் சுற்றாடல இந்த கணிதெல்லாம் கலப்பட்டி இருக்குது. இதே போல இது வந்து முக்கியமானது கணித வாய்ப்பாடு.
வாய்ப்பாடு 12ஆம் வாய்ப்பாடு மட்டும் இருக்குதுன்னு. அப்போ 12ஆம் வாய்ப்பாடு மட்டும் இருக்குது. அதை விட அந்த கணக்கு எல்லாம் அந்த அளவு திட்டங்கள் சகல அந்த 5ஆம் ஆண்டு 16ஆம் ஆண்டு 16 மட்டும் வாய்ப்பாடு இருக்குது. 16 மட்டும் வாய்ப்பாடு இருக்குது. பின்னுக்கு இப்போ சின்னாக்கள் தானே 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர் அப்படின்னு இதெல்லாம் பின்னுக்கு போட்டிருக்காங்க. உண்மையில இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு இதுதான். இதை பார்த்தே வாய்ப்பாடு பழகிக்கலாம். வாய்ப்பாடு தெரியாத பிள்ளைகள் வந்து இது வந்து சித்திரை கொப்பி இருக்குது. நிறைய கொப்பி இருக்குண்ணா பரவாயில்ல. உண்மையில இப்போ வந்து கொப்பியெல்லாம் சரியான பிள்ளை அந்த அப்படி கேட்கல. உண்மையில இது வந்து அதுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் வந்து இப்போ காலை டைம் தானே எல்லாத்தையும் மட்டும் காட்டு பண்ணிக்கலாம். அது என்னன்னு சொன்னால் அதுக்கு வந்து லேட் ஆகுது பாவம். 4ஆம் ஆண்டு பிள்ளைக்கு வந்து பேனை தான் பாவிக்கணும் கண்டிப்பாக. அந்த வகையில் வந்து பேனை சித்திரை கொப்பி இருக்கிறபடியால் அதுக்குள்ள பென்சிலும் இருக்குது. இது வந்து பெட்ரோல் மாட்டை அதுக்குள்ள வந்து அழியும் இருக்குது. அடிமட்டம் எல்லாமே வச்சுக்கிறாங்க. அப்போ உண்மையிலே வந்து அந்த அக்காவுக்கு நாங்கள் வந்து நம்பி சொல்லுவோம். சரி அப்போ நாங்கள் கொடுப்போமே. பேரை கேளுங்க அம்மா. எங்க முன்பல்ல காணல எங்க பல்லு அஜினா மாரியம்மா போடலையா காலா அப்படி என்னடா அப்படி கேட்கறான்னு எப்படிங்க. நம்ம எத்தனை படிக்கிறீங்க? 4. எந்த பள்ளிக்கூடம்? சொந்தாடமா அசிஸ்டன்ட் படிக்கிற பள்ளிக்கூடம். சாப்பிட்டீங்களா? ஓ நல்ல உசாராக தான் நிற்கிறாங்க ஆளுங்க. சரி இது வந்து இதில் சகலாதும் கிடாக்கு பிள்ளைக்கு படிப்பு புரியுதானே. கொலிவிட புத்தக நான் கொலிவிடுவேன். எப்படி இருக்குன்னு பாப்பா படிப்பான பொடி தான் நல்ல காது நல்ல முயல் மாதிரி. இந்த பேக்கை வந்து உங்களுக்கு கொடுக்கச்சுன்னா ஒரு குட்டி தம்பி வந்து உங்களை போலாம் 1ஆம் ஆண்டுக்கு போகிறார் படிக்க போகிறார் முன்னம். அப்போ தம்பி வேறு என்ன சொல்ல போறீங்க? பிறந்த நாள் இல்லை பிறந்த நாள் பிள்ளைங்களை வந்து பிரச்சனை உங்களை போலாம் அந்த தம்பி வந்து நல்லா படிக்கணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை ப்ரே பண்ணுவோம். ஓகே சரி வாங்க மேடம். 4ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு வந்து 5 பேக் தான் கிடைச்சது. அந்த 5 பிள்ளைகளை வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். எல்லாத்துக்கும் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி காட்டிக்கோ நிற்கல. அந்த முதலுக்கு வந்து டைம் ஆச்சு தானே. இவன் ஒரு பழக்கம் சிரிச்சு கொண்டாந்து இருப்பான். சொன்ன அழிஞ்சிருக்கிறேன் நேரம் போட்டு பிள்ளைங்க ஏன் பேக் இருக்கும். பேக் சீட்டு லைட் அன்பு மழை அண்டு தூருதா ரைட் நான் அதுதான் கொள்ளுவோம் உள்ளது. சரி அப்போ தம்பிக்கு என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க திரும்ப சொல்லுங்க. என்னங்க நன்றி. அடுத்தா அது 1ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு. இவங்க வந்து 4ஆம் ஆண்டு. ரைட் அப்போ என்ன சொல்ல போறீங்க தம்பிக்கு? நன்றி. மற்ற எத்தனாம் வகுப்பு பிள்ளைக்கு இருக்கு? 4ஆம் ஆண்டு பிள்ளைக்கு 5, 1ஆம் வகுப்பு பிள்ளைக்கு 5. அப்பா என்ன மசூரிங்க? சரிண்ணா அது புதுசுதான காலம் அப்படியே கொஞ்சம் லேட் ஆகும் போச்சு. அதால நன்றி சொல்ல கொஞ்சம் தயங்குறாங்களே. சரி போட்டாங்க. பாய் ஒன்று காட்டுங்க. பாய் காட்டுங்க. சரி சரி உண்மையாக சந்தோஷமாக இருந்தது. நான் காலையில் வந்து அந்த பள்ளிக்கூட போட கூப்பிட்டு அதை வந்து கொடுத்தது வந்து உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. அப்போ 4ஆம் வகுப்பு பிள்ளைகள் 5 பேருக்குமே வந்து நாங்கள் பேக் கொடுத்தாச்சு. அதில் வந்து 4 பிள்ளைகளை சேர்த்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதில் ஒரு பிள்ளை வந்து ஏழிய வந்துட்டு அவன் தூரம் போகிற வழியால் வேலைக்கு வந்த வழியால் அந்த தம்பிக்கு மட்டும் தனியாக கொடுக்க வேண்டியா வந்துட்டேன். அப்போ இது வந்து 1ஆம் வகுப்பு பிள்ளைக்குரிய வடிவான பேக்கும் அதோட இந்த கையில் வச்சுக்க ஒரு சாஃப்டாக இருக்குது. இந்த துணி வந்து பாவிக்குமா சீலை வந்து என்ன சொல்ல குடச்சீலை மாதிரி. இதுக்கு வந்து இந்த பேக்குக்கு வந்து ஒரு பேர்ஸும் வந்தது. அது இது வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு போல இது 1ஆம் வகுப்பு சின்னாக்கள் தானே. அது வந்து ஆண் பெண்ணெல்லாம் பொதுவாக வரும். அப்போ இதுக்குள்ளே வந்து நாங்கள் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதே போல தான் கலர் பட்டி பிட்டூர் மட்டை. ஆனால் இதுக்குள்ளே வந்து வாய்ப்பாடு மட்டை அம்பிட்டுருக்குது நல்லது. அப்போ 1ஆம் வகுப்பு பிள்ளைக்கும் 4ஆம் வகுப்பு பிள்ளைக்கும் வந்து கொப்பி வித்தியாசம். அது வந்து நாங்கள் அதெல்லாம் விளக்கம் எழுதி அனுப்பின வழியால்
இது வந்து அந்த கணிதம் பட்டி கோப்பின்னு சொல்லுவாங்க முதலாம் ஆண்டு பிள்ளைங்கன்னு. அதே மாதிரி இங்கிலீஷ் கோப்பி எல்லாமே அக்காவுக்கு நாங்கள் சொன்ன மாதிரியே வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அது வந்து உண்மையிலே அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு உதவியாக இருக்கும். முதலாம் வகுப்புக்கு வந்து மெயினாக சித்திரை கோப்பி கலர் பட்டி பென்சில் அப்படி சகலதுமே இதுக்குள்ளே எல்லாமே இந்த ஒவ்வொரு பேக்கில் வந்து இருக்குது. நாங்கள் தனித்தனி எடுத்து காட்டி கொண்டு வைக்கலாம், அது நேரம் போடும். அப்போ அந்த முதலாம் ஆண்டு குட்டிஸில் வந்து இன்னும் சந்திக்க இல்லாமல் கிடக்குது. அவையே நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அதெல்லாம் குருணியாக்கலான்னு நாங்கள் வந்து அஸ்டினை கொண்டு இப்போ ஸ்கூலுக்கு ரக்கேக்கல அந்த அஸ்டினோடு சேர்ந்து படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க அதில் வரைக்கலாம் அந்த ரோட்டில் கண்டு கொடுக்க போகிறோம். அதுலேயும் வந்து ரோட்டில் கொடுக்கல எங்களுக்கு தெரியும் அப்படியான பிள்ளைகளுக்கு இந்த பேக் கொடுக்கணுமென்று தெரியும். அப்படி தெரிஞ்சு இனி இல்லையாமன்ற ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் இந்த 5 பேக்கு வந்து நாங்கள் கொண்டு கொடுக்க போகிறோம். சரி, அதோட ஒரு குட்டி பேர்ஸும் வந்து இந்த 5 பேக்குக்கும் கிடைச்சிருக்குது. பேக் கொடுக்க போகிறோம். தம்பிக்கு என்ன பேர்? வினாத்லாக்சன். எத்தனை படிக்கிறீங்க? 4ஆம் ஆண்டு. எந்த ஸ்கூல்? அம்பசிட்டி. இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு தெரியுமா? வெடி இருக்குது. வெடிக்கு போ. இதுக்குள்ள வந்து எல்லாமே இருக்கு. உங்களுக்குரிய புத்த பேக் திறந்து பாருங்க. திறந்து பார்க்கணுங்க. காட்டுறதுக்கு என்ன இருக்கு? அது ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுட்டு கொஞ்சம் கேட்குறாங்கன்னு பயிற்சி புத்தகம் கூட இருக்குது. அது அதான் வந்து 5ஆம் ஆண்டு பிரச்சனை இல்லைன்னா 10 மாதிரியான வினாத்தாள்களும் மற்றும் விடைகளுடன் இருக்காங்கள பயிற்சி புத்தகம். உண்மையில இது வந்து சரியான விலையாக இருக்கும் வாங்கன்னு சொன்னால். ஆனால் நல்லதான் நம்மளுக்கு படிக்கிறது. இது மாதிரி எல்லாமே இருக்குது உள்ளுக்குள்ளே. நாங்கள் அப்புறம் அதாரில் காட்டுவோமே. இப்போ தம்பிக்கு வந்து தூர பள்ளிக்கூடம் போல லேட்டாக போயிட்டுது. அப்போ நீங்கள் கொண்டு போயிட்டு வாங்க. அப்படி என்ன சொல்ல போகிறீங்க இப்போ? நன்றி. ஓகே, சரி. இப்போ நாங்கள் வந்து எங்களோட வீட்டை வந்து 4ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு வந்து 5 பேக் கொடுத்துட்டோமே. இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அதை வந்து பார்த்தாலே தெரியும். இந்த ஆட்டோக்குள்ள பேக்கோடன்னு இருக்கிறேன். எங்களோட அஸ்டின் படிக்கிற பள்ளிக்கூடம் அதான் வந்து எங்களோட வீட்டுக்கு அருகாமல் உள்ள ஒரு ஸ்கூல் தான். அது வந்து சின்ன பள்ளிக்கூடம். 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு மட்டும்தான் இருக்குதுண்ணே. அங்கே தான் வந்து அஸ்டினம் வந்து படிக்குது. அப்போ நாங்கள் இந்த அஸ்டினை இறக்கி போட்டு வெளியால் நிற்கிறோம். ஏன்னு சொன்னால் உள்ளுக்குள்ள ப்ரேயர் நடக்குது. அப்போ ப்ரேயர் முடிச்சு தான் இதான் வந்து அந்த பள்ளிக்கூடம் வந்து நான் இறங்கி போக காரணம் வந்து அதிவரை கொடுத்துட்டு கூப்பிட்டு வந்து அந்த பேக் வந்து கொடுக்க போகிறோமே. நம்ம சொன்னால் பிள்ளைகள் வந்து இல்லை ரோட்டில் இல்லை. அப்போ இங்கே வந்து 5ஆம் ஆண்டு மட்டும் படிக்கிறாங்க. உண்மையிலேயே எங்களோட ஊரில் பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குது. இது வந்து 5ஆம் ஆண்டு மட்டும் இருக்கிறபடியால் இங்கே நேசரி படிக்கிற பிள்ளை வந்து இங்கே தான் 5ஆம் ஆண்டு படிச்சுட்டு வர பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அப்படி ரூல்ஸ். அப்போ அதால் வந்து இந்த பள்ளிக்கூடம் வந்து சரியான கஷ்டப்பட்ட ஒரு பிள்ளைகள் கூடுதலாக படிக்கிற பள்ளிக்கூடம் தான் இந்த பள்ளிக்கூடத்தை வந்து வடிவாக காட்டுவோம். இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து கூடுதலான நிர்வாகங்கள் வந்து உதவி செய்கிறது கூட, இப்படி வெளிநாட்டாக்கள் வந்தால் உதவி செய்கிறது கூட. கஷ்டப்பட்ட சின்ன பள்ளிக்கூடம் தானே. அதுக்கு பெருசாக உதவி திட்டங்களும் கிடைக்கல இந்த பள்ளிக்கூடத்துக்கு. அப்போ அதனால் வந்து நான் என்ன செய்யப்பேன்னு சொன்னால் எங்களோட வீட்டுக்கிட்ட வந்து 1ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் ஒரு ஆள் 2 பேர் தான் இருக்கிறாங்க. கடைசி 2 பேர் தான் எடுக்கலாம். அப்போ இந்த 3 பேக்கை வந்து நான் அநியாயப்படுத்தக்கூடாதுன்னு அப்போ நான் இதில் நின்று பார்க்குறேன். பிள்ளைகள் வரங்களோ ஒன்று பார்த்தா இல்லை, அவங்க வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டாங்க. என்ன லேட்டாக போச்சுது. அப்போ ப்ரேயர் நடக்குது. இப்போ நான் என்ன செய்ய பண்ணேன், அந்த 5 பேக்கையும் வந்து ப்ரேயர் முடிய வந்து அதிவேட்டை கொண்டு கொடுக்க போகிறோமே. அதிவேட்டை கொடுத்துட்டு சொல்ல போகிறேன்னு. இதில் 5 புத்தக பேக் இருக்குது. 1ஆம் வகுப்பு பிள்ளைகளில் வந்து ஆட்ட பேக் சரியில்லாமல் வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து 5 பேக்கை நீங்களே டிசைட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி தான் உள்ளுக்குள்ளே கொடுத்துட்டு போகிறோம். அப்போ அதிவேட்டை வந்து நாங்கள் உள்ளுக்குள்ளே கொடுக்குறது வந்து அதிவேர் வீடியோ எடுக்க இல்லாது. சில பேர் வந்து நம்ப நாங்கள் பேக் எடுக்க போகிறோம். இந்த பேக்கை வச்சு தான் நாங்கள் ஓட்ட கட்ட போகிறோம். எனக்கே பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த பேக்கை வந்து உண்மையிலே இந்த தரம் 1ஆம் வகுப்புல இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து சில கூடுதலான பிள்ளைகள் வந்து பேக் இல்லாமல் அப்படிலாம் வந்துருக்குறாங்களேன்னு. ஆனால் அவருக்கு ஆமிக்காரங்களும் கொண்டு இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து பேக் எல்லாம் கொடுத்து அஸ்டினுக்கும் கொடுத்தவங்க பேக்கு சப்பாத்து அதுக்கு நிறைய ஐட்டங்கள்லாம் வந்து கோப்பிகள் பென்சில் நிறைய இருந்தது. அப்போ எங்களுக்கு தெரியும் இந்த பள்ளிக்கூடம் வந்து எப்படியான நிலை இருக்குதுன்னு சொல்லி இப்போ அந்த பள்ளிக்கூடத்துக்கு தான் நாங்கள் வந்து இந்த 5 பேக்கையும் வந்து அது விட கொடுக்க போகிறோமே. சரி, நான் கொடுத்துட்டு போமேன்னு சொன்னால் லேட்டாக எனக்கு அந்த ஆத்திக்குட்டியை விட்டு வந்த நாங்கள் ப்ரேயர் முடிஞ்சுது உள்ளுக்குள்ள. இல்லை இல்லை சத்தம் கேட்குது. இந்த பள்ளிக்கூடத்தின் பேர் வந்து மேமிதாக்கா ஜேப்லோலி ஜிடிஎம்எஸ் ஸ்கூல் உண்டாக்கேண்ணா. அதாவது நாங்கள் படித்த பள்ளிக்கூடம். நானும் படித்தேன். ஆனால் 5 பேக்குன்னு இதை கொண்டு அப்படியே கொடுப்போம். அது வந்துருப்பாரு ப்ரேயர் முடிஞ்சுதானே. அப்போ அது விட கொடுப்போம். மற்றது நீங்கள் யாருமே நினைக்காதீங்க இந்த 5 பேருக்கு ஊரில் கொடுத்த நீங்கள் 5 பேக்கு கொஞ்சம் இங்கே கொடுக்குறீங்கன்னு சொல்லி. உண்மையாக 2 பிள்ளைலாம் எனக்கு தெரிஞ்ச அந்த அருகில் இருக்கிறாங்களோ அதை விட்டு வெளியால் போகிறதுக்கு எனக்கு இந்த கொஞ்சம் டைம் இல்லைன்னு. அப்போ அதால் வந்து
இது வந்து பெரிய இதுதானே பிரச்சனை இல்லை. பள்ளிக்கூடத்தில் கொடுத்தாலும் உண்டான, ஊருக்குள்ளே கொடுத்தாலும் உண்டான, ஊருக்குள்ளே கொடுத்துருப்பேன். அது வேறு இடங்கள்ல போனால் நிறைய கொடுக்கலாம். அந்த 5 அதோட கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க. இல்லை இந்த 5 பேக்கை கொண்டு போனால் இருக்கிறாங்க, எங்களோட ஊரில் இருக்கிறாங்க நிறைய பேர், பக்கத்தில் இருக்குது அங்கே நகர்ந்தா வரும். ஆனால் என்ன இந்த 5 பேக்கை கொண்டு போய்க்கல மற்ற பிள்ளைகள் மந்தகம் படிக்க பார்ப்பாங்க. அப்போ அதனால் வந்து நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் கொடுத்தோம்னு சொன்னால் அது வந்து அதிபருக்கு தெரியும். பொதுவாக எந்த பிள்ளை பேக் இல்லையோ அவங்களே கொடுக்கட்டுமே. சரி நாங்களே கொடுமே. அதுக்காக தான் நாங்கள் இப்போ கொண்டு வந்து நாங்கள் கொடுத்துட்டு போக முடியல. இப்போ தான் நாங்கள் வந்து வீட்டை வந்து நாங்கள் என்ன செய்யாது முன்னாடியே அந்த அதிபர்கிட்ட கொண்டு போய் அவ்வளோ பேக்கையும் வந்து கொடுத்துட்டு வந்து நாங்கள் இதை வந்து 1ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு வந்து அதுலேயும் கொஞ்சம் கஷ்டப்பட்ட பிள்ளைகளை பார்த்து குடும்பம்னு சொல்லி போட்டு வந்து நாங்கள். அப்போ உண்மையிலே அவருக்கும் வந்து அது ஒரு சந்தோஷமாக இருந்தது, எங்களுக்கும் வந்து ஒரு சந்தோஷமாக இருந்தது. மறுபடியும் சொல்கிறோம், அந்த நவீன் குட்டி வந்து 1ஆம் வகுப்புக்கு போகும்போது அவர் வந்து நாங்களும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுவோம், நல்லா படித்து நல்ல ஒரு கட்டிக்காரனை வரணும்னு சொல்லி நாங்களும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கொண்டு அதே போல் எங்களோட வீடியோ பார்க்குறவர்களும் அந்த தம்பிக்காக ப்ரே பண்ணும்போது நல்ல மாதிரி படிக்கணுமே. இதோட நாங்கள் எங்களை வீடியோ முடிச்சுக்கொள்வோமே. அது மட்டும் இல்லை, இப்போ 4ஆம் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது மீன் வாங்கினாங்களே, உடன் மீன். இது வந்து திருக்க என்ன திருக்க சொல்லுங்க, என்ன கருவாத்து இருக்கு. அது வந்து விழா மீன் ஆத்தி குட்டிக்கு. ஆனா உள்ள சொல்ல நாங்க வந்து காசு கொடுத்து வாங்கல. அந்த போட் விளைக்கிற படியில் இருக்காங்க, அதுவும் ஃப்ரெண்ட் படி என்னுடைய எங்களை கண்டோடனே அவங்க காசு வேணாமண்டு மீன் வாங்கினதால். ஆனால் நாங்கள் தான் எப்போவுமே இந்த கொடுக்குற சுபாவம் தான் எங்கள்கிட்ட இருக்குது. அப்போ பாவம் சின்ன படியெல்லாம் அதுண்ட பச்சு தான். அப்போ நைட்டு கடலில் நின்று நித்திரம் முடிச்சு வந்தபடியெல்லாம் எங்கள்கிட்ட காசு வாங்கலை. ஆனால் அது பசியில் வந்தேன்னு எங்களுக்கு தெரியும். அதில் நாங்கள் வந்து அதுக்கு ரச்சி ரோல் சோடா எல்லாம் வேண்டி கொடுத்து எங்களோட ஆட்டோவில் வந்து அதில் ரக்கி தான் வந்து நாங்கள் நாங்கள் முடிச்சோம். நிறைய வேலை இருக்குது, அதுக்கும் வந்து லேட் ஆகுது. இதோட நாங்கள் எங்களை வீடியோ முடிச்சு கொள்வோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.